ஒரு நாய் இவாளோட கூட வரும். அந்த நாய் வந்து முன்னாடி இவாளுக்கு ஏதாவது தீங்கு இருக்கான்னு சொல்லும், எனி டேஞ்சரான்னு முதல்ல போய் சொல்லும். நாய் குலைச்சுண்டே போகும். இந்த துரோணர் பழக்கி வச்சுருக்காரு. இந்த ட்ரெயின்டு டாக்ஸுன்னு இருக்குது பாருங்க, இந்த போலீஸ் டாகெல்லாம் பார்த்தேன்னா அது பிரம்மாண்டமாக இருக்கும். பார்த்தாலே நம்ம மேலே கவி தாவித்தான பரம உடனே தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதாபிஷ் அவர் சொல்லுவார். சில பேர் ஆற்றுலெல்லாம் பார்த்தேன்னா அது நாயே, நீங்கள் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் உள்ளே வாங்கோ, நமக்கு தெரியுது அதுக்கு தெரிய மாட்டேங்கிறதே, அது நம்மளை பார்த்த உடனே தான் குலைக்கிறது. திருடனை பார்த்தா விட்டுடுறது, அது ரொம்ப ட்ரெயின்டு டாகாக இருக்குது. திருடனை பார்த்தா விட்டுடுறது, நமக்கு அந்த மாதிரி மூஞ்சி போல இருக்குது, நம்மளை பார்த்தோன்னா லோ லோ லோ. அதனால் இவா ஒரு நாயை விட்டுருவா. அந்த நாயை குலைச்சுண்டே போ, ஏன்னா இது குலைக்கிற பகுதியெல்லாம் நாய் போயிருக்குன்னு தெரியும். திடீர்னு கொலையில் நின்று போய்டுறது. உடனே துரோணர் பார்த்தார், அர்ஜுனா கோ அண்ட் செக் வாட் ஹஸ் ஹேப்பன். அர்ஜுனன் ஓடி போகிறான். போய் பார்த்தா நாய்வாய் முழுக்க அம்பு. அதை க்ளோஸும் பண்ண முடியாது, மேலே ஓப்பனும் பண்ண முடியாது. அது பாவம் நாக்கு கீழே தொங்க போட்டுண்டு அதுக்கு எச்ச சுட்டின்ண்டே இருக்குது. பாவம் வாயெல்லாம் அம்பு. யோ 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 என்ன என்ன நடக்கிறது இங்கே? எத்தை எடுப்பு, யார் உனக்கு இதை பண்ணா? அதுக்கு ஏதோ பேருன்னு வச்சுக்கோங்களேன், மைதிலியோ ஜானகி ஏதோ ஒன்று, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லலை. ஏன்னா பல பேர் ஆற்றுக்கு நான் போயிட்டு உங்கள் நாய் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, கோவம் வந்துடும். கால் ஹர் மைதிலி, டோன்ட் கால் ஹர் நாய். சரி, ஸ்ரீமான் உபய வேதாந்தாச்சாரியரை எழுந்தருளி இருக்கும் அந்த மைதிலி அவர்கள் எப்படி உள்ளார்? மைதிலி அப்படின்பா. பொண்ணை கூட இவ்வளோ ஆசையாக கூட மாட்டா மைதிலி. அது எடுத்த அடி நோவ, வைத்தடி கொப்பளிக்க, வட்டில் சுமந்து வந்து மருங்க செய்ய, அந்த மைதிலி வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு என்னோட சரிசமமாக சோஃபாவில் உட்காந்துருக்கும். அது பண்ண பாக்கியம் இல்லையா? நான் பார்த்து நாயாக பிறந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்து, இந்த நாயை வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டபோது அப்போது ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் சொல்கிறான், என் பேர் ஏகலவ்யன். இந்த ஏகலவ்யனுக்கு இதுதான் அர்ஜுனன்லாம் தெரியாது. அப்போ அர்ஜுனன் இன்னும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை, இன்னும் அவர் பப்ளிக் பர்சனாலிட்டி ஆகலை, இன்னும் அவர் கிராஜுவேட்டே ஆகலையே. அதனால் நீ யார்கிட்டப்பா இந்த மாதிரி தனுர்வித்தை பயின்ற? யூ டோன்ட் நோ ஐ எம் துரோணாச்சாரியா சிஷ்யன் அப்படிங்கிறான் ஏகலவ்யன். அர்ஜுனன் துரோணாச்சாரியர், இது துரோணாச்சாரியர் கிட்ட தானே நம்மளும் பாடம் கற்றுக்கணும். நம்ம அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இ ஃபார் ஏகலவ்யா வரவே வராதே. இது ஒருவேளை வேறு துரோணாச்சாரியர். நீ எந்த துரோணாச்சாரியரை சொல்கிற? ஐ எம் டாக்கிங் அபவுட் பி துரோணாச்சாரியர். பரத்வாஜ புத்திரன் பி துரோணாச்சாரியர். ஐயோ, அதே பி துரோணாச்சாரியர்கிட்ட தானே நம்மளும் பாடம் கற்றுக்குறோம். டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாரு. பி துரோணாச்சாரியா ஆர்ச்சரி ஸ்கூல். ஐயோ, அதே ஸ்கூலில் தானே நம்மளும் படிக்கிறோம். நீ எந்த செக்ஷன் பா? எங்கள் ஆச்சாரியன் ஒரே ஒரு செக்ஷன் தானே எடுக்கிறார். அப்போ அந்த குழந்தை அது அப்படி இல்லை, உங்கள் ஆச்சாரியன் எடுக்கும்போது நான் காம்பவுண்ட் வால் குதித்து ஏறி வந்து அப்படி சைடு ஜன்னல் வழியாக பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போவேன். ஓஹோ, இது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறது போல இருக்குது. நாங்கள்லாம் ஃபுல் டே டைம் ஸ்காலராக போகிறோம், இது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறது. எதி சிஷ்யோசி மே வீர வேதனம் தீயதா மம. அப்போது அந்த குழந்தை சொல்கிறது, ஏகலவ்யன், ஆஹா உனக்கு யார், உனக்கு துரோணர்னா யாருன்னு தெரியுமா? அந்த துரோணர்கிட்ட தான் நானும் படிக்கிறேன். அப்படியா? நான் உங்ககிட்ட படித்தேன்னு சொன்னது நேரடியாக இல்லை, சைடு வழியாக வந்து படித்தேன். புரியுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுனன் வரான். வந்துட்டு துரோணரை பார்த்து சொல்கிறான், மற்றவாளை கூட்டுன்னு வர வேண்டாம், நீங்களும் நானும் மட்டும் போகலாம், நீங்கள் வாங்கோ அப்படிங்கிறான். துரோணரை கூட்டுன்னு போகிறது. அப்போ போகிற வழியில் அர்ஜுனன் சொல்கிறான், இவன் பாருங்கோ உங்ககிட்ட பாடம் படிச்சிருக்கானா. அப்போது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சு போயிடுறது துரோணருக்கு இந்த ஏகலவ்யனுடைய பிரதாபம். ஆனால் தன் சிஷ்யன் துரோணரை அர்ஜுனனை ஜெயிக்க வைக்கணும். அதே சமயத்தில் ஆச்சாரியன்கிட்ட நேர்முகமாக பாடம் பயிலாமல் திருட்டுத்தனமாக பாடம் பயின்றவனுக்கு தண்டனையும் கொடுக்கணும். அப்போது அந்த சிஷ்யன்கிட்ட வந்து கேட்குறார், நீ தட்சிணையா ஏதாவது எனக்கு கொடுத்துருக்கியா? இல்லை சுவாமி, நீங்கள் ஏதாவது கேளுங்கோ கொடுக்குறேன். என்ன கேட்டாலும் கொடுப்பியா? கொடுப்பேன். உன்னுடைய வலது கையில் இருக்கக்கூடிய கட்ட விரலை எனக்கு தானமாக கொடு. இந்த குழந்தை ஆச்சாரியனே கேட்டுட்டான்னு வெட்டி கொடுக்குறது. சொல்கிறார் இங்கே, எதி சிஷ்யோசி மே வீர வேதனம் தீயதா மம தம் அப்ரவி த்வயா அங்குஷ்டோ. த்வயா அங்குஷ்டோ, அங்குஷ்டோனா கட்ட விரல். தக்ஷிணோ தீயதாமிதி, வலது கையில் இருக்கக்கூடிய அந்த அங்குஷ்டத்தை கட்ட விரலை கொடுத்துருத்து.
கொடுத்தா அவள்லாம் கிளம்பின உடனே தான் அம்பு எடுக்கிறது. அப்போ தான் யோசிச்சு பார்க்கறது. பார்த்தா முடியல. என்னன்னா இந்த கட்டை விரல் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கவே நடக்காதே. இப்போ நம்ம நான் இல்லாமல் நடக்காதுன்னு இந்த குழந்தைகள்லாம் இப்படி தானே காமிக்கும் பாருங்க. அது காரணம் என்னென்னா இந்த கட்டை விரல் தான் நமக்கு மூல காரணம். ஏன்னா சாஸ்திரத்தில் இதுக்கு ஈஸ்வரன்னு பேர். இது என்ன ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 விரல் இருக்கு இல்லையா, இந்த 4 விரலை கட்டை விரல் இப்படி தொடும், இப்படி தொடும், இப்படி தொடும், இப்படி தொடும். பார்த்தீங்களா? ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படி தொட்டுக்கவே முடியாது. நீங்கள் இந்த 2 விரலை பாருங்கள். இப்படி இங்கே உடனே இப்படி தொடறதுன்னு சொல்லாதீங்க. இப்படி தொடணும், தொடவே முடியாது. இந்த விரல் அசைஞ்சாதான் இந்த 4 விரல் அசையும். இது அச்சேதனம், ஞானம் இல்லாத வஸ்துக்கள் லோகத்தில் இருக்கு இல்லையா, அச்சேதனம். இது ஜீவாத்மாவான சேத்தனம் 3 விரல். ஒன்றும் வைகுண்டத்தில் எப்பவுமே இருக்கக்கூடிய நித்திய ஜீவாத்மாக்கள், நித்திய சூரிகள். 2வது இந்த லோகத்தில் இருந்து சரணாகதியோ பக்தியோ செய்து மோட்சத்தை அடையக்கூடிய முக்தாத்மாக்கள். நம்மளை போல கர்மாக்கு வசமாக இருக்கக்கூடிய பத்தாத்மாக்கள். அதனால் அச்சேதனம் 1 விரல், அதே மாதிரி ஜீவாத்மாங்கிற சேத்தனம் 3 விரல், நித்யாத்மா, முக்தாத்மா, பத்தாத்மா. இது பெருமாள் என்கின்ற ஈஸ்வரன். ஈஸ்வரன் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன். அதனால் அவனுக்கு புருஷன் என்று பெயர். நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்புருஷன். அடுத்தா முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன். பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன். பெருமாளை புருஷோத்தமன்னு சொல்கிறோம் இல்லையா. தமனா சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம் இங்கிலீஷில். குட், பெட்டர், பெஸ்ட். பெஸ்ட்னா தமம், தரம்னா கம்பேரிட்டிவ். இப்போ பகவான் புருஷன், உத்புருஷன், உத்தர புருஷன், உத்தம புருஷன். இதை காட்டிலும் வேறுபட்டவன். அதனால் இதுக்கு ஈஸ்வர பிரதிநிதின்னு பேர். இதை வெட்டிவிட்டா பாக்கி 4 விரல் இருந்து வேஸ்ட். அதை காட்டுவதற்காக ஒரு ஆச்சாரியன் கிட்ட தட்சிணை கொடுக்காமல் திருட்டுத்தனமாக பாடம் பயின்றால் இதுதான் தண்டனை அப்படிங்கிறதுக்காக துரோணர் வாங்கிக்கிறார். இதை வாங்கின்ற உடனே இப்போ சிஷ்யர்களை பரிசோதனை பண்ணணும். அப்போ தான் ஒரு நாள் என்ன பண்ணுறார், எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்றார். அழகான ஒரு மரம், மரத்தின் கிளை மேலே ஒரு கிளியை வச்சுட்டு சொல்கிறார். ஒரு ஆளியாக கூப்பிட்றார். துரியோதனா வா. துரியோதனை நீங்கள் முதல்ல கூப்பிடலைன்னா அதுக்கு ஒரு சண்டை போடுவான். அப்பாவை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்ப வைப்பான். மை சன் வாஸ் நாட் கால்ட் அட் த ஃபர்ஸ்ட், ஸோ ஐ எம் ரைசிங் அ கேஸ் அகேன்ஸ்ட் யூ. அதனால் இந்த துரியோதனை கூப்பிட்டுட்டு கேட்குறார், உனக்கு என்ன தெரியறதுன்னார். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு வீடு தெரியறதுன்னா, ஏன்னா அவனுக்கு சொத்து மேலே தான் எப்போவுமே ஆசை. மரத்துக்கு பின்னாடி வீடு இருக்கிற ஒரு சொத்து தெரியுது. அடுத்தது துஷாசனனை கூட்டான். அவன் ஏதோ சொல்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரையாக கூட்டா. சில பேர் மரம்னா, சில பேர் கிளைன்னா, இதோடு ஆயிடுத்து. ஆனால் கடைசியில் வந்தானாம் நம்ம அர்ஜுனனை கேட்டாராம் துரோணர், அப்பா உனக்கு என்ன தெரியறது? வீடு தெரியறதா? வீடு தெரியல. மரம் தெரியறதா? மரம் தெரியல. கிளை தெரியறதா? கிளை தெரியல. பக்ஷி தெரியறதா? தெரியறது. பக்ஷியில் எது தெரியறது? அதனுடைய தலை தெரியறதுன்னு சொன்னானாம். அதுலேருந்து அவனோட ஃபோக்கஸ் எந்த மாதிரி இருக்குது பாருங்கோ. அதாவது லைஃப்பில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம பக்தியிலேயே இருக்கணும். அது நம்ம பொது என்ன வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நான் உபன்யாசம் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும், வாழ்க்கையில் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் மாறி மாறி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு தான் இருக்கும். ஒன்று பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமேன்னு கஷ்டம், ஆன உடனே அது ஆயிடுத்தேன்னு கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஜாமாதா தசமோகிரகான்னு ஒரு மாப்பிள்ளை வந்துவிட்டாரேன்னு கஷ்டம். அடுத்தா லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் கீப் கம்மிங். தெர் இஸ் நோ ஸ்டேட் ஆர் தெர் இஸ் நோ பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். இருக்கிறதுக்குள்ள பணக்காரனுக்கும் ப்ராப்ளம் இருக்கும், ஏழைக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம். ஆனால் இவ்வளோ உபன்யாசங்களும் வேதாந்த காலக்ஷேபங்களும் கேட்பதற்கு காரணம் என்ன? சிம்பிள். மகாபாரதம் தெரிஞ்சுன்னு நமக்கு ஒன்றும் மோட்சம் கிடச்சிட போகிறது இல்லை. ஆனால் கற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, லைஃப்பில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்மாவுக்கு ஏற்றா போல் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதிலிருந்து மீட்கும் ஒரே ஒரு சக்தி சர்வலோகேஸ்வரன் பகவான் ஒத்தங்கிட்ட தான் இருக்குது. இதுதான் லைஃப். அதுதான் சிம்பிள் மாரல் சுவாமி. இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்லும் போதும் நேக்கும் புரியுறது, உங்களுக்கும் புரியுது. வீட்டில் கஷ்டமும் இருக்குது.
எல்லாம் முடிச்சுட்டு கீழே போவோம். அப்போது அவர் சொல்லுவார், சார் சனி பயிற்சியில் பார்த்தேடா, இந்த வாட்டி ஒன்று எழுதியிருக்கான், ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கான். நீங்கள் என்ன கன்னிராசி தானே, கன்னிராசிக்கு என்ன எழுதியிருக்கான்னா, அப்போ நம்ம கண்ணெல்லாம் மிளரும். உபன்யாசத்தில் கூட அவ்வளோ மிளர்ந்துருக்காது. என்ன சொல்லுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அகல் விளக்கு. அப்புறம் என்ன ப்ளவுஸ் பீஸ், அது ப்ளவுஸ் பீஸ் ஏதோ சொன்னேலே, அது நீளம் ப்ளவுஸ் பீஸ் எவ்வளோ மீட்டர் வைக்கணுமா? இப்போ அந்த சனைஸ்சரன் அந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு என்ன பண்ண போகிறார்? எனக்கு அது பெரிய கேள்வி சின்ன வயசுலேருந்தே. அவர் இந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு என்ன பண்ணுவார்? ஒரு குழந்தை வந்து சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப்க்கு கொடுப்பார். நான் சொன்னேன், நம்ம அவ்வளோ நல்ல வாழாக இருந்தால் ப்ளவுஸ் பீஸ் மேலே 250 ரூபா வைக்கணும் தைச்சிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ப்ளவுஸ் பீஸ் மெட்டீரியல் விலையை விட தைக்கிற கூலி தான் ஜாஸ்தி. இல்லை யூஎஸ்க்கெல்லாம் போன வருஷம் நவராத்திரி போது போனேன். நவராத்திரியில் சூப்பராக பண்ணுறா யூஎஸில் கொலுவெல்லாம் வச்சு அதை இது கொடுக்கும்போது $20 கொடுத்தா. எதுக்கு மாமீனை தைச்சிக்கிறதுக்குன்னா? ஆனஸ்டாக பாருங்க, இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் கொடுத்து அந்த சனைஸ்சரன் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. நான் இழிவுபடுத்துகிறேன், மட்டை தட்டுறேன்னு நினைக்காதீங்க, ரியாலிட்டியை பேசுகிறேன். இதே கேள்விகளை உங்கள் பிள்ளைகள் கேட்கும், அப்போ நம்ம திணறின்னு இருப்போம். சனைஸ்சரன் என்ன பண்ணுறார்? சார் அவர் படுத்துறார். இப்போ வீட்டுக்கு திருடன் வந்துட்டான். அண்ணா உள்ள திருடன் வந்தாச்சு. திருடன் அப்படின்னா திருடன் நான் வந்துட்டேனே, என்ன எது கூப்பிட்றேன் அப்படிமா. திருடன் வந்தபோது போலீஸை தானே கூப்பிடணும். ஏன் சுவாமி, கிரகங்கள் கஷ்டப்படுத்து தானே. ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனைஸ்சர ராகு கேது நேதாரம் ராஜகுமாரம் ராமம் பவனஜாப்தம் அவனிஜாமனோஹரம் பஜரே ரே மானச. அதனால் லைஃப்பில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும். நீங்கள்லாம் ரொம்ப பெரிய வயசில் பெரியவா, உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்கோ. யூ கேன் பாஸ் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் டு யோர் செல்ஃப் அண்ட் டு யுவர் சில்ட்ரன்.